நீங்கள் வசதி வந்த பிறகு இல்லை உயர்வுகள் வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழந்து போறது என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் தாழ்மையே இழந்துடுறாங்க. எதை இழந்துடுறாங்க? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க. வசதி வந்ததற்கு பிறகு ஒரு நாளும் நம்ம நம்முடைய தாழ்மையை இழக்கக்கூடாது. ஸோ வசதி வந்ததற்கு பிறகு தேவனை தேடுகிறத நம்ம முதல்ல நம்முடைய பிள்ளைகளோ கர்த்தரை தேடுகிறத என்ன பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. கர்த்தரை எப்பொழுதும் நித்தமும் நான் தேடுவேன். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. வசதிக்கும் கர்த்தரை தேடுவதற்கும் எந்தவித கனெக்ஷனும் இல்லை. வசதி வந்தா நான் கர்த்தரை தேட மாட்டேன், வசதி இல்லைன்னா கர்த்தரை தேடும் அப்படி இல்லை. எப்பவும் கர்த்தரை தேடும். அதுவும் முக்கியமா வசதி வந்ததற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை தேடுவதில் நம்ம உற்சாகப்படுத்தி அவங்களை நடத்தணும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். உங்கள் பிள்ளைகள் கவனம், உங்கள் பிள்ளைகள் கவனம், உங்கள் பிள்ளைகள் கவனம், உங்கள் பேர பிள்ளைகள் கவனம். அட்லீஸ்ட் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபமாவது பண்ணுங்க. முடியல, எங்க கை மீறி சில பிள்ளைங்க போயிருப்பாங்க. உங்களுக்கு நான் சொன்னா எங்க பாஸ்டர் கேட்குற அளவுக்கு இருக்கா, நான் சொன்னா கேட்குற அளவுக்கே அவன் இல்லை பாஸ்டர் அப்படின்ற சூழ்நிலை கூட போகலாம். ஆனால் நான் நம்புறேன், தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ரொம்ப திறப்பில் நில்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு நடந்த அந்த சின்ன டீன்ஸ் கேம்பில் ஒரு பையன் அவனுடைய சாட்சியில் எழுதி கொடுத்துருந்தான். எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படின்னு அவன் என்ன எழுதியிருந்தான் அப்படின்னா, பாஸ்டர், எங்கள் அம்மா அப்பாட்ட 2 பேர்கிட்டையுமே என்னால் எதையுமே ஷேர் பண்ணவே முடியல அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணு அப்படின்னு பேசினாலே எங்கள் அம்மா அப்பா சண்டைக்கு வந்துடுறாங்க, பையன் அப்படின்னு பேசினாலே சண்டைக்கு வந்துடுறாங்க. உடனே பிரச்சனை பண்ணி, பொண்ணு பேசாது, அது அசுத்தம், அந்த மாதிரி. அப்படின்னா எங்கள் அம்மா அப்பாட்ட ஃப்ரீயாக என்னிடத்துல இருக்கிற அந்த கஷ்டத்தை கூட எங்க அம்மா அப்பாட்ட பேச முடியல. அந்த அளவுக்கு எங்க அம்மா அப்பாவுக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குது, கேப் இருக்குது, தூரமா இருக்கிறோம். நான் அவன்கிட்ட போய் ஷேர் பண்றது, நடக்கிறதெல்லாம் எப்படி சரி. அப்போ உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நெருக்கம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். நீங்க ரொம்ப நெருக்கமா இருக்கணும். உங்க பிள்ளைங்க எதுனாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு. காரியத்தை அறிகிறதற்கு முன்பாக மறு உத்தரவு நீங்க யாருமே சொல்லக்கூடாது. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை அறியறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை சொல்லும் போது நீ தான் தப்பு பண்ண அப்படின்ற காரியத்துக்கும் வந்துடக்கூடாது, நீ தப்பு பண்ணலன்ற காரியத்துக்கும் வந்துடக்கூடாது. அதை ஆராய்ந்து சரி செய்ய வேண்டியது ஒரு பெற்றோருடைய கடமை. நான் சொல்றேன், உங்களுடைய பொறுப்பை பேரண்ட்ஸா இருக்கவங்க கை தூங்க பார்க்கலாமே. அம்மா அப்பா ஆயிட்டான்றவங்க கை தூங்க, நல்லா கை தூங்குங்க. ஸோ அம்மா அப்பா சிலர் நீ ஆக போறீங்க சீக்கிரமா. மோஸ்ட்லி நிறைய அம்மா அப்பா இருக்கிறீங்க, 90% பேர். உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்புக்கு நீங்க தான் உத்தரவாதம். உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்கிறத அடுத்து ஒரு ஜெனரேஷனே கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இல்ல அப்படின்னு சொன்னா இந்த பொறுப்பை நீங்க அசால்ட்டா விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பெரிய சிக்கல்ல மாட்டிடுவீங்க. நீங்க படுற கஷ்டம், நீங்க உழைக்கிற உழைப்பு, நீங்க சம்பாதித்த எல்லாமே உங்களுக்கு ஒன்றும் இல்லாம போயிடும். உங்க சந்தோஷமே உங்க பிள்ளைங்க தான், உங்க எதிர்காலமே உங்க பிள்ளைங்க தான். அவங்க நல்லா இருந்தா தான் நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க சம்பாதிச்சதும் கஷ்டப்பட்டது எல்லாமே உங்க பிள்ளைகளுக்காக தான். ஸோ உங்க பிள்ளைகளை கேர் எடுங்க, தயவு செய்து கவனமாய். அதற்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க பிள்ளைகள் கர்த்தரை தேடுவதில். ஏன்னா நம்ம கர்த்தரை தேடுறதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, நம்மளா தேடணும். காரணம் என்னன்னா, நம்முடைய கஷ்டம் ஆண்டவரை தேட கேட்கல, ஆண்டவரை தேட வச்சிருச்சு, வலுக்கட்டாயமா தேட வச்சிருச்சு. ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு கஷ்டமே இல்ல. அப்ப ஆண்டவரை தேடுறதுக்கு அவங்களுக்கு ஏதுவே இல்லை. சோ அப்ப ஆண்டவரை தேடுவதற்கு ஏது இல்லாத ஒரு பிள்ளைக்கு ஆண்டவரை தேடுறதுக்கு எப்படி நீங்க தான் பிராக்டிஸ் கொடுக்கணும். நீங்க எப்படி எல்லாம் ஆண்டவரை தேட வைக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும். அதெல்லாம் நீங்க அழகா சொல்லி கொடுத்தீங்கன்னா, அதான் சொல்றேனே, உங்களுடைய வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலையும் ஒரு சாட்சியை உங்க பிள்ளைகளிடத்துல என்ன பண்ணணும்னா நீங்க பகிர்ந்து கொடுக்கணும். கார்ல போகும்போது சொல்லியிருக்கீங்களா, பைக்ல போகும்போது சொல்லியிருக்கீங்களா? சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார சாப்பிடும்போது நீங்க சொல்லியிருக்கீங்களா, ஆண்டவரே அந்த ஞானத்தை தாங்கன்னு கேளுங்க. ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு நாள் சாப்பிட்ற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வசதியை கொடுத்தாருன்னா உட்காந்து எல்லாரும் உட்காந்து வச்சுட்டு, டேய் ஒரு நாள் இப்படி இருந்தோம், கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு, ஜெபம் பண்ணி ஒரு நன்றி சொல்லி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லுங்க. அவனுடைய மனசுக்குள்ள ஆழமா அது ஒட்டிரும். கண்டிப்பா கர்த்தரை தேடுறதுக்கு அவனை வழி நடத்தும். ஆமென்.
கர்த்தர் தான் உங்க கர்த்தர் தான் ஆண்டவர் தான் அப்படின்றத நீங்க வந்து அவனுக்குள்ள புகுத்திருங்க. அவனுக்குள்ள எங்க போனாலும் நான் நம்புறேன் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை நிறுத்துவார். அந்த பிள்ளை வெட்கப்பட்டு போக மாட்டான், அந்த பிள்ளை கெட்டு போக மாட்டான். யாருடைய பிள்ளை எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதோ, ஆண்டவரோடு இருக்கிறதோ, அந்த பிள்ளையை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிள்ளையை நடத்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறாரு. எந்த இடத்திற்கு போனாலும் அந்த பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே, என் பிள்ளை உம்மை தேடுவதற்கு எப்படியாவது நான் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லியாவது ஏதாவது ஒன்று பண்ணிருங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் நம்முடைய உயர்வு, நம்முடைய வசதிகள், நம்ம ஆண்டவர் நம்முடைய கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் வந்து நம்முடைய தாழ்மையை நம்மை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் வெளிப்பிரகாரமான தாழ்மை அல்ல, மனத்தாழ்மையா இருக்கணும். எப்படி இருக்கணுமாமா? எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு என்ன தாழ்மை வேணும்? மனத்தாழ்மை. பொதுவாகவே உங்களுடைய கேரக்டரே என்னவா மாறணும் அப்படின்னா தாழ்மையாகவே மாறணும். நடிச்சிட வேண்டாம். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கூன்றத பார்த்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். விட்டா தரையே தொட்டுருவாங்க போல தெரியுது, அப்படி கும்மிவாங்க, ஐயோ சார் அப்படின்னுவாங்க. ஆனா வந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்காது அப்படின்னா அவ்வளோ வெதண்டாவாத, அவ்வளோ எல்லாம் எரிச்சல், கோபம் எல்லாம் அப்படியே என்ன இப்படி அப்படி பெருமை அப்படி மனசுக்குள்ள இல்லை 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 இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு உயர்வுல கர்த்தர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நீ தாழ்மைப்படு. இதெல்லாம் எதுல வரும் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் வந்துடும். அப்படின்னா தரையில உட்கார்றது, இதெல்லாம் ஒரு வெளிப்பாடு. அப்படின்னா உடனே நீங்க தரையிலே உட்கார்ந்து இருக்கிறீங்க, தரையில உட்கார்ந்தவங்க எல்லாம் தாழ்மையானவங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்மளை ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோ வாருங்கள் அப்படின்றது. அப்போ ஆண்டவர் வந்து தாழ்மையை வந்து சில நேரத்தில் நம்முடைய சரீரத்தில் நம்ம வெளிப்படுத்தணும். அதுதான் அடையாளம். நீங்க வந்து எல்லாரும் இப்போ வந்து கீழே இருக்க முடியாது. சில உடம்பு நல்ல சேர்ல தான் உட்காரணும், கண்டிப்பாக அது அவசியமானது. ஆனா கர்த்தருக்கு முன்னாடி அப்படியே தாழ்மையா உட்கார்றது ஒண்ணு, பணிவா பேசுறது ஒண்ணு, ஏழைகளுக்கு இறங்குறது ஒண்ணு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணும்னா நம்ம எப்பொழுதும் எப்படி வச்சுக்கோம் அப்படின்னா தாழ்மையாகவே நம்மளை வச்சுக்கோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னா முதல்ல உங்க பிள்ளைகளுக்கு மனுஷனை மதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. என்ன பண்ணணும்? கேட்கல, மதிக்கிறதுக்கு உங்க பிள்ளையை கற்றுக் கொடுங்க. கால் மேல கால் போட்டிருக்கோன்னா நான் சொல்றேன், இப்ப கால் மேல கால் போடுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய தப்பா போல. ஏன்னா இன்னைக்கு உலகம் எங்கேயோ போயிடுச்சு, மாறிடுச்சு, ரொம்ப மாறிடுச்சு. கால் மேல கால் போடுறதெல்லாம் வந்து நமக்கு தான் வந்து இன்னைக்கு தப்புன்னு தெரியுது. சிலருடைய கேரக்டரே அப்படிதான். அதனால அவங்க கால் மேல கால் போட்டுக்கனால அவங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட முடியாது. அது சிலருடைய பழக்கமாவே மாறிச்சு. ஆனா நம்ம வந்து இந்தியாவில தானே இருக்கோம், நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். டேய் அங்கிள் முன்னாடி இருக்கும்போது கால் மேல் காலை போடாத. நம்ம இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எல்லாம் ரொம்ப மாறி போச்சு. எதுனாலும் எங்க தூக்கி கொடுத்துருவாங்க சொல்லுங்களேன். அப்படி தூக்கி கொடுக்கறது எல்லாம் வழக்கமாகி போச்சு. ஆனா நீங்க எல்லாம் இருக்கிற காலத்துல என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல கொடுக்குற, என்ன அவ்வளவு குறைஞ்சவனா நான், ரைட் ஹேண்ட்ல கொடுக்குறா. அப்ப இதெல்லாமே ஒரு பழக்கம், அந்த தாழ்மையினுடைய பழக்கம். வலது கையில கொடுக்கணும். இன்னும் திருவிந்தெல்லாம் கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கையில கூட கொடுக்கறது இல்லை, இந்த கையோட சேர்த்து இப்படி வச்சு. இதெல்லாம் ஒரு பணிவு, இதெல்லாம் ஒரு குனிவு. இந்த கையையும் பிடிச்சிட்டு அப்படியே கொடுக்கறது மாதிரி, இதெல்லாம் ஒரு பணிவு. அப்ப இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சின்ன 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 விஷயத்துல இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அவர்களை அறியாமலே அவர்களுக்குள்ள என்ன வரும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாய் தாழ்மை வரும். ஸோ நம்ம பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எதை போதிக்கணும் அப்படின்னு சொன்னா தாழ்மையை போதிக்கணும். ஒரு ரோட்ல ஒருத்தர் முடியாத ஒரு நபர், ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தரை பார்த்தா உங்க கையில காசு இருக்குமே ஆனால் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாவை கையில கொடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லும் போது பிச்சைக்காரனு கொடுத்துட்டு வான்னு சொல்லக்கூடாது, அங்கிள் கொடுத்துட்டு வான்னு சொல்லணும். நான் ஆமைனே வர மாட்டேங்குது. நமக்கு அவங்கள அங்கிள் கூப்பிடுறதுக்கு நமக்கு வலிக்குமே. நமக்கு அவங்கள அண்ணான்னு கூப்பிடுறதுக்கு வலிக்குமே. நான் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே அந்த அப்படியே அந்த வசதி இல்லாம அந்த வந்து அவங்க யாரெல்லாம் காசு அப்படி கலெக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் என் பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்கும்போது அப்படிதான் சொல்லி கொடுப்பேன். அங்கிள் கொண்டு கொடுத்துட்டு வா, மாமாவுக்கு கொண்டு கொடுத்துட்டு வா,
அப்படின்னு. அப்போ வந்து அவன் வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது சார் அவங்களுக்கு ஒரு புதுசான வார்த்தை கேட்டது மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகளை வந்து அழகா வந்து அவங்களே தாழ்த்துறதற்கு அது ஒரு காரணமா அமைஞ்சு. ஓகே, நம்ம வந்து ரொம்ப அது நேச்சுராவே அவங்களுக்குள்ள அது வந்துடும். அப்போ என்னுடைய வசதி, என்னுடைய உயர்வு ஒரு நாளிலையும் என்னை பெருமைப்படுத்தக்கூடாது, என்னை தாழ்மைப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஜெபிக்கலாமா ஆண்டவரிடத்துல? வீட்டுல எல்லாம் இன்னைக்கு சொந்தக்காரங்க வந்தா, இங்க ஒருத்தர் வந்தா பிள்ளைங்க எல்லாம் எங்க போயிடுறாங்க? பிள்ளைங்க எல்லாம் போய் வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்குவாங்க, ரூமுக்குள்ள போய் அடைஞ்சுக்குவாங்க. வெளியில அவங்க போற வரைக்கும் வெளியே வர மாட்டான் பாருங்களேன், வந்து பேச மாட்டான் ஒரு வார்த்தை. இன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் மாறியே போச்சு உலகம், என்னமோ போச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தண்ணி எடுத்து கொடுக்கறதும் அவங்க தான், டீ கொண்டு கொடுக்கறதும் அவங்க தான், எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்தவங்களுக்கு ஒரு பிரைஸ் தலார் கூட சொல்றது இல்லை, எல்லாம் அவ்வளவுதான் ரூமுக்குள்ள. இல்ல நீங்க வந்து உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு அங்கிள் வந்திருக்காங்க, ஒரு பிரைஸ் தலார் சொல்லு, நல்லா இருக்கான்னு, நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சியா, ஆன்டி நல்லா இருக்காங்கன்னு விசாரிச்சியா, வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி நல்லா இருக்காங்கன்னு விசாரிச்சியா, அப்படின்றத நம்ம தான் என்ன பண்ணணும். உடனே நம்ம ஒன்று சொல்லுவோம், அவன் வரமாட்டான், அவ வரமாட்டா. வந்திருக்கிற சொந்தக்காரங்கள்ட்ட நம்ம அப்படிதான் சொல்லி, அவனுக்காக என்னமோ வக்கால் தோங்குற மாதிரி, அவன் அப்படிதான் வந்த யாரும் முகத்தையும் பார்க்க மாட்டான். வந்துட்டு கொஞ்ச நேரம் தாண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் ஃப்ரெண்டு வரும்போது அப்படியே கத்தி அவ்வளோ பேசிட்டு அவ்வளோ பழகிட்டு இருப்பான். ஏப்பா நீ வந்து உன் ஃப்ரெண்டு உங்க தெரிஞ்சவங்க வந்தோன்னா அவ்வளோ பேசுறியே, இவங்கள்ட்ட வந்தவங்களை மதிக்க தெரியணுமா? மதிக்கூடாது. வந்த உடனே திருப்பிட்டு போன, திருப்பி உட்காந்துட்டு அப்படி போன எப்படி அது? அப்போ இதெல்லாம் யாரு கற்றுக் கொடுக்குற அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது சகோதரிகள் உங்களுக்கு சொல்றேன், நான் எதிரியாவே இருந்தாலும் அவங்க முன்னாடி இந்த மூஞ்சி காமிக்கிறத விட்டுருங்க தயவு செய்து. பக்கத்துல கொஞ்சம் கையை பிடிச்சி சொல்லுங்களேன், சிஸ்டர்ஸ் மட்டும் சொல்லுங்க, பார்க்க சிஸ்டர்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா ஆண்களை பொறுத்த அளவுல பொதுவா வந்து யாரையும் அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ண மாட்டாங்க. நான் ஆண்களையும் பெண்களையும் குறைச்செல்லாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. பொதுவாகவே ஜென்ஸ் நிறைய பேருடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வர்றாங்களா அப்படின்னா மூஞ்சி முறிச்செல்லாம் டக்குன்னு எல்லாம் பேசிட மாட்டாங்க. சரி வாங்க 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 சாப்பிடுங்க இது பண்ணுங்க அப்படின்னு. ஆனா அம்மாங்க நிறைய பேர் இருக்காங்களே, அப்பா சாமி, ஐயோ, அவங்களுக்கு பிடிச்சவங்க வந்தாதான் தண்ணி கூட கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா கண்டவனே வீடுக்குள்ள கூட்டு வந்துட்டு இருப்பீங்க. அப்படி நமக்கு எல்லாருக்கும் ஆக்கி போட்டே நான் போயிட்டேன், எனக்கு கை ஷோல்டர் தேஞ்சு போயிடுச்சு, எனக்கு கழுத்தெலும்பு தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு இருக்கிற சண்டை என்ன சண்டையா இருக்கும். சரிம்மா இப்ப என்ன ஆகி போச்சு, ஒரு நேரம் வந்து ஒரு டைம் ஒரு சாப்பாடோ ஒரு டீயோ வச்சு கொடுக்கறதுல என்னம்மா ஆகி போச்சு, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இப்போ உள்ள நிறைய அம்மாங்க வந்து நான்லாம் பண்ண முடியாது, நீ வேணா கடையில் வாங்கி கொடு, இல்லை நீயே பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வந்து இவங்க ரூம்ல போய் அடைச்சிக்கிட்ட கூட நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா. கணவனார் வந்து அங்கேருந்து அவ்வளோ அழகா அவங்கள கூட்டிட்டு வந்து இது வந்தோடனே இவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் சொல்றேன், இந்த கேரக்டர் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்துடவே கூடாது. அப்படின்னா உங்களை நேசிக்கிறவர்களே நீங்கள் நேசித்தால் அதனால் உங்களுக்கு லாபம் என்ன? மற்றவங்களும் அப்படியே செஞ்சிடறாங்களே, அப்படி வேண்டாமே. அப்படி நம்ம பாஸ்டர் அவர் விட்டா எல்லாரையும் வீட்டில் கூட்டு வருவார் அப்படின்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்குமே அதை அது பாருங்க, ஆண்கள் வெளியில போகும்போது ஏதாவது ஒருத்தர் வீட்டில் கணவன் மனைவி சண்டை ஏதாவது வந்துச்சுன்னு வைங்களேன், ஆண்கள் வந்து நல்லவங்கள மாதிரியே பேசுவாங்க தெரியுமா. ஒன்னும் நடக்காத மாதிரி, ஒண்ணுமே நடக்காத மாதிரி, எப்பா சாப்பிட்டியா, ஓகே. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டிருப்பீங்க, சண்டை போட்டு இப்போ வெளியே வந்துட்டீங்க, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்கன்னு வைங்களேன். வந்த உடனே அவங்கள பார்த்துட்டு சாப்பிட்றியா சாப்பிடலையா, ஓகே ரைட்டு போலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இந்த அம்மா வீட்டில் மூஞ்சியை தூக்குனவங்க கல்யாண வீடுன்னு பார்க்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க வீடுன்னு பார்க்க மாட்டாங்க. இந்த அம்மா மூஞ்சியை தூக்கிட்டு இருக்குன்னு ஊர்ல உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிடணும். இது என்ன கேரக்டர்? உடனே ஒன்று சொல்லுவாங்க, உங்களை மாதிரிலாம் என்னால் வந்து அப்படியெல்லாம் உடனே மறந்துட முடியாது. இல்லை, நம்ம வெளியே வந்திருக்கிறோம், இப்போ 4 பேர் பார்க்குறாங்க, அந்த இடத்துல போய் சண்டையை போட்டு மூஞ்சியை தூக்கிட்டு வச்சிருந்தா அவங்க தப்பா நினைச்சிருவாங்க, மரியாதை குறைவா இருக்குதும், நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிற அந்த ப்ராட் மைண்ட்ல தான் சில ஆண்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நைஸ் பண்ணி சரி ஓகே 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரியே காமிச்சுக்குவாங்க.
ஆனா என்னதான் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி இருக்கிற மாதிரி காமிச்சாலும் இந்த அம்மா அங்க போய் போட்டு கொடுக்காம போகவே போகாது. மூஞ்சில பார்த்த உடனே தெரிஞ்சிடும், ஐயோ அவ்வளவுதான், வீட்டுல என்ன சார் பெரிய பிரச்சனையா சார் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இல்ல வந்ததுல இருந்தே கடுகு போட்டா கூட போட்டு உடஞ்சின பொறுத்தது அந்த அளவுக்கு அந்த அம்மா மூஞ்சி இருக்கு சார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது எல்லாமே நமக்கு தேவனே கொடுக்கிற ஞானமாய் மாறணும். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. புரியுதா இல்லையா நான் சொல்றது? இதெல்லாம் கேரக்டர் வைஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இறங்கி நீங்க மன்னிக்கிறவர்கள் உங்களை மாதிரி கண்டிப்பாக முடியாது. அவங்க அவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு உடனே போய் நீங்க அந்த இடத்துல இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அதை சொன்னீங்கன்னா சில நேரத்தில் அவங்களுக்கு அது எடுத்த கையாகவும் போயிடும். சிலர் அதை அட்வான்டேஜாக எடுத்துட்டு இவ எப்படினாலும் நம்ம கைக்கு வந்துருவா, இவ எதுனாலும் சமாளிச்சு போயிடுவான்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது உண்மைதான், நீங்க நினைக்கிறதெல்லாம் உண்மைதான். பட் முடிஞ்ச வரையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய வசதி என்னுடைய உயர்வு ஒரு நாள் என்னுடைய தாழ்மை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எடுத்து போட்டுறவே கூடாது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல, கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல.